Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு heating effect of current. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ப் வந்து ரொம்ப நேரம் க்ளோ ஆயிட்டு இருக்கு. சரியா? நீங்க போய் அந்த பல்பை தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டை வந்து நம்ம சென்ஸ் பண்ணுவோம், ஒரு ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். சரியா? சோ பல்புன்னு கிடையாது, சோ டியூப் லைட், ஃபேன், எந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, லேப்டாப், போன், சோ எதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு அதிகமா ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஓகேவா? சோ இது ஏன் அப்படின்னா this is due to the heating effect of current. ஓகே, சோ கரண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா ஹீட்டிங் எஃபெக்ட கொடுக்குது. ஓகே, சோ அது எப்படி அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். சரியா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பல்ப் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? சோ ஒரு பல்ப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த பல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்திருக்கோம். சோ கரண்ட்டை வந்து அது ரெசிஸ்ட் பண்ணும் இல்லையா? சோ இது வந்து என்னன்னா நம்ம வந்து ரெசிஸ்டர்னு தனியா டிவைஸ்லாம் பார்த்திருப்போம். சரியா? சோ இங்க வந்து என்னன்னா எந்த டிவைஸ் எடுத்தாலும் அந்த டிவைஸுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ அவங்களுக்கே உள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த பல்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பல்புக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? சோ இப்ப என்ன ஆகும் பாருங்க, இப்ப இந்த பல்புக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் மிஸ்ஸிங்க வரைஞ்சிருக்கேன். சரியா? சோ இது வந்து எங்கோட ரெசிஸ்டன்ஸ், இந்த பல்ப் இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த பல்புக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த பல்பை நான் க்ளோ பண்ணணும் அப்படின்னா என்ன இதுல நான் கனெக்ட் பண்ணணும்? பேட்டரி கனெக்ட் பண்ணணும். சரியா? சோ சோர்ஸ் வந்து என்னது, இதை க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு பேட்டரி. ஓகேவா? சோ வந்துட்டு இங்க ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இந்த பேட்டரி என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். சரியா? சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் நமக்கு அந்த இடத்துல வந்து சார்ஜஸ் வந்து மூவ் பண்ண முடியும். இதை நம்ம ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சொன்னக்கு. சரியா? சோ அப்ப என்ன ஆகுது, உனக்கு இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கனால உனக்கு சார்ஜஸ் வந்து இங்க மூவ் ஆகும். ஓகேவா? இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்ல என்ன நடக்குது, அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. சோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம V அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அத V அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சார்ஜஸ் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி போறாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துக்கு வந்ததும் இந்த சார்ஜால ஈஸியா இது வழியா போக முடியாது. காரணம் என்ன? பிகாஸ் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், அந்த கரண்ட்டை ஃப்ளோ பண்ண விடாம நமக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகே, சோ அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி இந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி போகும். ஓகே, சோ அதாவது ஒரு ஒர்க் நடந்து இந்த சார்ஜ் வந்து எனக்கு இங்க மூவ் பண்ணி போகணும், சின்ஸ் எனக்கு அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, சோ work has to be done to move the charge from one point to another point with the potential difference V. ஓகே, புரியுதாமா? ரைட். சோ இப்போ இங்க ஒர்க் பண்ணணும்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சோ இங்க வந்து ஒர்க் கொடுத்திருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணணும், சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் பண்ணணும். அப்ப சார்ஜ் எடுத்துக்கிறோம் and with the potential difference V. சரியா? அப்ப அந்த ஒர்க் டன் என்னதான் இருக்கும் அப்படின்னா W is equal to V into Q. ஓகே, சோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒர்க் டன் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ ஞாபகம் இருக்கா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன எழுதணும், V is equal to W by Q அப்படின்னு எழுதணும் இல்லையா? சோ work done to move the charge from one place to another, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ ஹியர் இத நான் அப்ப work done கேட்டிருக்காங்க, அப்ப என்ன எழுதிரணும், W is equal to V into Q. புரியுதாமா? ரைட். சோ அப்போ இங்க வந்து இவ்வளவு ஒர்க் வந்து நடக்குது. ஓகே, சோ அப்பனா இந்த பேட்டரி வந்து இதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த பேட்டரி என்ன பண்ணணும், இங்க எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை வந்து கொடுக்கணும். ஓகே, சோ அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சோ அப்ப நிறைய எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க பேட்டரி. ஓகே, இந்த சோர்ஸ் வந்து நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது இந்த சார்ஜஸ் வந்து மூவ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ அந்த எனர்ஜி தான் உனக்கு இந்த இடத்துல ரெண்டு விதமா ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படின்னா, ஒன்னு வந்துட்டு இங்க இது எதனுடைய ரெசிஸ்டன்ஸ், பல்புக்குள்ள ரெசிஸ்டன்ஸ், பல்பை க்ளோ பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டிங். ஓகேவா?
சோ அப்ப இந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு சோ இதுல ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த பல்பை க்ளோ பண்றதுக்கு யூஸ் ஆயிடுது. ஓகே, சோ எல்லா எனர்ஜியுமே பல்பை க்ளோ பண்றதுக்கு யூஸ் ஆகுறது கிடையாது. ஒரு பகுதி மட்டும்தான் பல்பை க்ளோ பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு பார்ட் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடுது. புரியுதாமா? சோ புரியுதா? சோ பேட்டரி வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்குது. அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ரெண்டா டிவைட் ஆகுது. சோ ஒன்னு வந்து இங்க என்ன டிவைஸ் நீ யூஸ் பண்றியோ அந்த டிவைஸ்னுடைய ஒர்க்கை பாக்குறதுக்கு. ஓகேவா? சோ பல்ப் தான் நம்மளுக்கு வந்துட்டு பல்ப் க்ளோ ஆகும். ஃபேன் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா சோ ஃபேனுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? சோ அப்ப அந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். பட் பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து என்னதான் கன்வெர்ட் ஆயிருது, ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருது. ஓகேவா? சோ அப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சோ இப்படி எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஹீட்டா மாறுது. இந்த ஹீட்டை வச்சு நம்ம வந்து அப்ப இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிவைசஸ் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதான் வந்துட்டு அயன் பாக்ஸ், ஹீட்டர், அவன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஹீட் தான் அதுல மெயின் இல்லையா? சோ இப்போ பல்ப் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகுறது தான் மெயின். பட் இந்த அயன் பாக்ஸ் இதெல்லாம் என்னது, ஹீட் வந்து நம்மளுக்கு நிறைய வரணும். ஓகே, அப்பனாதான் நம்ம வந்துட்டு ஈஸியா அதை அயன் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்போ என்ன பண்றாங்க, இவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு ஹீட்டா மாறுது அப்படின்னா ஏன் வந்துட்டு இதை நம்ம ஒரு ஹீட்டிங் டிவைசஸ் இதை வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நிறைய ஹீட்டிங் டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த ஹீட்டிங் டிவைஸ்ல எல்லாம் வர்ற எல்லா எனர்ஜியுமே ஹீட் எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகே, சோ இங்க வந்து பாதி வந்து இன்னொரு ஒர்க்குக்கு போகுது. பட் இந்த ஹீட்டிங் டிவைசஸ்ல ஃபுல்லாவே நம்ம ஹீட் எனர்ஜிக்கு மாத்துறோம். ஓகே, சோ எப்படி மாத்த முடியும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு பியூர்லி ரெசிஸ்டிவா இருந்துச்சா. இப்போ இந்த அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ். சோ நம்மளுக்கு என்ன ஆகும், இருக்கிற எல்லா எனர்ஜியும் நம்ம மொத்தமா ஹீட் எனர்ஜியா மாத்தி அனுப்புறோம். புரியுதாமா? சோ இததான் என்ன சொல்லுவோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஓகேவா? சோ கரண்ட் வந்து நமக்கு அப்ப இந்த இடத்துல என்ன எஃபெக்ட் கொடுக்குது, ஹீட்டிங் எஃபெக்ட் கொடுக்குது. இங்க வேற ஏதாவது நம்ம புதுசா யூஸ் பண்ணோமா, கிடையாது. கரண்ட் தான் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃப்ளோ ஆகுது. பட் அது இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போறப்ப என்ன ஆகுது, ஒரு ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ யூ கேன் சே இட் இஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி கரண்ட். புரியுதாமா? சரி, இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் டன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா W is equal to BQ. ஓகே, சோ இங்க எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இடத்துல அப்படிங்கறத நம்ம இப்ப ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. சோ W எவ்வளவு ஹீட்ங்கிறது எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு, தட் இஸ் நதிங் பட் ஹீட் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? சோ எவ்வளவு ஒர்க் நடந்துச்சு நம்மளுக்கு V into Q. ஓகேவா? இந்த Qக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் என்ன? So current is nothing but rate of flow of charge. இல்லையா? So rate of flow of charge. அப்ப நான் Q இங்க கொடுத்திருக்காங்க. இந்த Qக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? So Q is equal to I into T ன்னு எழுதலாமா? புரியுதா? So instead of Q we are substituting, so V அப்படியே போட்டுறோம். Instead of Q we are substituting I into T. ஓகேவா? So V is nothing but potential difference. I is nothing but the current, இங்க வந்து பாஸ் ஆகுற current, and T வந்து at what time, so எவ்வளவு டைம்க்கு பாஸ் ஆகுது அதுதான் வந்து T. புரியுதாமா? so புரியுதா? ரைட். so இப்போ என்ன பண்றோம் பாருங்க, இந்த V potential difference V is nothing but according to Ohm's law நம்ம என்ன பார்த்திருக்கோம், V is equal to I into R. இல்லையா? V is equal to என்ன பார்த்திருக்கோம், I into R. so அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so we will get I R அப்புறம் இந்த I T. okay, so that is H is equal to I R I T. so this can be written as I square R T. சரியா? இது என்ன எழுதிக்கலாம், I square R T. okay, so H அப்ப ஆன்சர் என்ன, H is equal to, that is heat produced is equal to I square R T. so இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Joule's law of heating அப்படின்னு சொல்றோம். இது என்ன நம்ம நேம் பண்றாங்க, Joule's law of heating, because இத வந்து டிரைவ் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். சோ அவருடைய நேம் வச்சு இந்த லாக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ Joule's law of heating.
ஓகே சோ அது என்னது h is equal to I square RT அதாவது இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ I இப்படி இருந்துச்சா என்ன அர்த்தம் h is directly proportional to I square so h is directly proportional to R h is directly proportional to T ஓகே சோ அப்பனா என்ன மீனிங் உனக்கு current increase ஆகும்போது நமக்கு heat-ம் increase ஆகும் ஓகே சோ அது எப்படி சும்மா நம்ம current எழுத கூடாது when the square of the current is increases then the heat will increases புரியுதா அது ஒரு பாயிண்ட் அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் so when the resistance is increases then heat is increases ஓகே சோ நம்ம என்ன பார்த்தோம் ஹீட்டிங் டிவைஸ்ல எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா அப்ப நமக்கு ஹீட்டும் வந்து அதிகமாகும் மிஸ் அப்படிதானே சொன்னேன் சோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கம்மி சோ அதனுடைய அந்த எனர்ஜி வந்து நமக்கு பாதி வேற ஒர்க்குக்கும் பாதி தான் ஹீட் எனர்ஜியா மாறுது பட் இதே நான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா வைக்கிறேன்னா எனக்கு ஹீட் எனர்ஜி அதிகமா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா so when the resistance is directly proportional to the h okay right so அதே மாதிரி எனக்கு டைம் so the heat produced is directly proportional to the time for which the current is passing through this resistor okay so எவ்வளவு டைம்க்கு கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஹீட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே சோ கரண்ட் இங்க பாஸ் ஆகுற டைம் வந்து நமக்கு கம்மியாச்சு அப்படினா ஹீட்டும் கம்மியாகும் புரியுதா சோ இதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் புரியுதாமா சோ இத வச்சே நம்ம வந்து எழுதிரலாம் இந்த h is directly proportional to the square of the current and h is directly proportional to the resistance and h is directly proportional to the time for which the current is passing through the resistor புரியுதாமா சோ இதுதான் வந்துட்டு heating effect of current and Joule's law of heating okay ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க thank you